கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நேற்று வந்து எதை பார்த்துருக்கோன்னா எசேக்கியேல் 28 அதில் வந்து தீரு ராஜாவை குறித்து பார்க்குறோம். தீரு ராஜா வந்து குறித்த தீர்க்க தரிசனம். அது யார் அப்படின்னு நேற்று பார்த்தோமா? சனிக்கிழமை. யாருன்னா இத்பால். அவர் வந்து ஈராம். அவர் ஈராம். அவர் இத்பால் பட்டப்பேரை, அந்த பட்டத்துக்குரிய பெயர் ஈராம். ஒன்றுங்கிறது தாவீதுடைய அந்த வேலைக்கு ஃப்ரெண்டாக இருந்தது. ஆமாம், அந்த இதை வந்து நேற்று வந்து பார்த்தோம். ரைட்டா? இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம். அந்த தீர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம். லெபனான் நாட்டில் வந்து இருக்கிற ஒரு கடற்கரை நகரம். இவங்க யார்? தீரியர். அவங்கள தீரு நகரத்தில் இருக்க ராஜா வந்து தீரியர். இந்த தீரியர் யாரோட சம்மந்தப்பட்டிருக்காருன்னா கானானுடைய சந்ததியில் வந்தவர் தான் இந்த தீரு மக்கள். அப்போ இந்த ஈராம் ராஜா இவரை குறித்து தீர்க்கத்தை அவங்க யார்? கானானி எப்பவும் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க? ஆண்டவருக்கு விரோதமான ஆட்கள் தான் இருந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீருவில் வந்து தீருவை குறித்து வந்து ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒரு அனுகிரகம். தீரு ராஜா அப்படி இருக்கிறாரு. ஆனால் எப்போவுமே வந்து ஒரு ராஜா ஒருத்தர் வந்து டோட்டல் கரப்ஷன் ஆகும்போது தான் தேவ சிங்காசனம், நான் தேவன்டா, நான் இருக்கிற சிங்காசனம் வந்து அது என்னுடைய சிங்காசன்ற லெவலுக்கு போகிறான். அப்படி லெவலுக்கு போகிறது யாருன்னு பார்த்தா கேருப் அப்படிங்கிறவன் பார்த்தோம். அப்போ நம்ம இப்போ யோசிக்கிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து படிச்சுட்டு வரும்போது இல்லை கேட்கும் போது என்ன செய்வோம்னா அவனுக்கு டக்குன்னு அந்த எண்ணம் வந்துச்சு. எண்ணெய் வந்த உடனே அவர் கீழே தள்ளிட்டார். டக்குன்னு தான் கீழே தள்ளிட்டார். ஆனால் நம்ம இப்போ தியானிக்கும் போது பார்த்தீங்கன்னா டோட்டல் கரப்ஷன் ஆனால் தான் கீழே தள்ளுறாரு. அப்போ பாதுகாக்கப்பட்ட கேருப்பாக இருந்தாலும் அவன் டோட்டல் கரப்ஷன் ஆன பிறகு நம்ம தியானிக்கிறதுல வந்து நமக்கு கிடைச்ச நமக்குரிய வெளிச்சம். இது வந்து வெளிப்படுத்தல் நம்ம சொல்லக்கூடாது. பட் நமக்கு கிடைச்ச வெளிச்சம் பார்க்கும்போது இப்போ ஈராம் அப்போ ஃபஸ்ட்டில் ஈராம் அவன் இத்பால் அவன் டோட்டல் கரப்ஷன் ஆகும்போதே அவனுக்குரிய தீர்க்க தரிசனம் கர்த்தனை சொல்லி வைக்கிறார். ஆகும்போது இல்லை, அதுக்கு முன்னக்கூட்டியே சொல்லிடுறார். தீர்க்க தரிசனங்கிறது முன்னக்கூட்டி சொல்கிறாங்க. அப்போது வேத வல்லுநர் சொல்கிறாங்கன்னா ஈராம் தாவீதுடைய சாலமுடைய நண்பனாக இருந்த ஈராம் அவன் வந்து ஃபஸ்ட்டு. ஈராம் 1, ஈராம் 2 இப்படி நிறையா வருது. அப்போ அவன் கிடையாது. ஆனால் இத்பாங்கிறவனை குறித்து தான் அந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் டோட்டல் கரப்ஷன் ஆன பிறகுதான் என்ன சொல்கிறாரு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கிறது என்ன செய்ய, நான் தேவன், நான் உட்காந்துருக்கிற சிங்காசனம் என்னுடைய சிங்காசனம். அவன் தேவனுடைய சிங்காசனம் சொல்லலை, தேவாசனங்கிறான். திரும்ப நல்லா வாசிங்களேன் அந்த வசனத்தை. 2 வாசிங்க. 28:2. நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன். அவன் தன்னையே சொல்லிக்கிறான். அவன் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் தேவன். நான் வச்சுருக்க தீரு நகரத்தில் எப்படிப்பட்டதாக இருக்குது, சேரு மாதிரி சேரு சகதி மாதிரி வச்சுருக்கேன். பொண்ணை நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு குறைவும் இல்லை. எல்லாருமே என்கிட்ட வந்து வேலை பார்க்குறாங்க. இங்கேருந்து சம்பாத்தியம் பண்ணிட்டு கொண்டுட்டு போகிறான். லாபம் ஈட்டுறாங்க இல்லையா, எல்லாருமே இங்கே தான் வர்றாங்க. வந்து லாபத்தை எடுத்துகிட்டு போகிறான். இப்போ இவனுக்கு ஒரு லாபம் கிடைக்கிது. அது ஒரு பக்கம் வருவான். இங்கே இருக்கிற மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆலயத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அது எவ்வளோ விலை ஏற்படும். ஒரு தேக்கு மரம் வச்சு வளர்த்தாலே எவ்வளோ லட்சம் நமக்கு வருது. அப்போ அவனுக்கு எவ்வளோ தேக்கு மரம் இருந்துச்சுன்னு தெரியாது. அப்போ ஏற்றுமதியில் ஒரு நிறையா வருது, மரங்களில் வந்து நிறையா வருது. எல்லாருமே அவனை நோக்கி படையெடுக்கிறாங்க. இஸ்ரேல் முதற்கொண்டு எங்கே போகிறாங்கன்னா அது தீர் கடற்கரை கப்பல் நகரத்தை போகிறாங்க. எல்லா நாட்டில் இருக்கிறவங்க வர்றாங்க. ஆப்பிரிக்காக்காரன் வர்றான், அந்த பக்கம் ஈரான்காரன் வர்றேன், இங்கேருந்து இஸ்ரேல் நாட்டுக்காரங்க எல்லோரும் போகிறாங்க. எல்லாமே அவங்களுடைய அவங்கவுங்க நாட்டில் உள்ள கொண்டு போய் சந்தைப்படுத்துகிற மார்க்கெட் கொண்டு போய் இறக்குமதி பண்ணுறாங்க. அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, அதை என்ன செய்கிறாங்க, திரும்ப அது பண்டமாற்று முறைன்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறோம். அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறைன்னா இப்போ இஸ்ரேலில் என்ன கொண்டு போயிருப்பாங்க, இல்லை கந்தவர்க்கம், தேன் இதெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. இப்போ கந்தவர்க்கம் தேனெலாம் கொண்டு போய்ட்டு இவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, இவங்களுக்கு தேவையான வாங்கிட்டு வந்துருப்பாங்க. எகிப்துக்கு இப்போ என்ன பண்ணாங்க, இப்போ இவங்களுக்குரிய பணத்தை கொண்டு போய் கோதுமை வாங்கினா பார்க்குறோம் எகிப்தில். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பணம் கொண்டு போன மாதிரி இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து போகும்போது தேன் இதெல்லாம் கொண்டு போகும்போது அது இவங்களுக்கு தேவையான என்ன செய்கிறாங்கன்னா இங்கே வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ பணப்புழக்கம் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்படலை. இப்போ இதுக்கு முந்தைய வந்து பணம் கொண்டு போய் நினைச்சாங்க, தானியங்களை வந்து கொள்கிறாங்க. அப்போ இங்கே பணம் கொண்டு போக வேண்டியது கொண்டு போயிருக்கலாம். ஆனால் வேதத்தில் நமக்கு என்ன சொன்னால் சொல்லப்படலாம். அப்போ அதுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க,
எகிப்தில் இருக்கிறவங்க மெல்லிய புடவை எல்லாம் கொண்டுட்டு வராங்க. அதை யார் வாங்குறா? சாலமோன் ராஜா வந்து வாங்குறான். பணம் கொடுத்து வாங்கினாங்களா இல்லை இந்த தேனப்பந்து கொட்டை இந்த தேனை வச்சு வாங்கினாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெளிவு பண்ணப்படல. பண்டமாற்று முறையில் வாங்கினாங்களா இல்லை பணம் கொடுத்து வாங்கினாங்களா? அப்போது ஊப்பாசின் பொண்ணு அப்படிங்கிற ஊப்பாசின் பொண்ணு அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம பார்த்துருவோம். இந்த ஊப்பாசின் பொண்ணு எவ்வளோ நான் பார்த்துருக்கேன், மறந்துச்சு ஊப்பாசினாங்க. அந்த சாலமோனில் தான் வரும் இல்லை அதை என்ன அப்படிங்கிறது நான் பார்த்துருக்கேன், மறந்துருச்சு. ஊப்பாசினா என்ன? ஒப்பேரின் பொண்ணு வந்து இது நம்ம நாட்டு மகாராஷ்டிராவில் இருக்குன்னு. ஊப்பாசின் பொண்ணு வந்து இசைக்கல் வருமா? சரி பார்த்து சொல்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும்போது அங்கே என்ன இருக்குதுன்னா பணப்புழக்கங்கள் இருந்திருக்குது, பண்டமாற்று முறை இருந்திருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கு? லாபம் இருந்திருக்கு. எப்படி லாபம்? இப்போ உங்கள் கப்பல் கொண்டு வந்தால் ஒரு துறைமுகத்துக்கு ஒரு கப்பல் போனால் அங்கே என்ன செய்யணும்? உங்கள் வாடகை கொடுக்கணும், தங்குறது வரைக்கும் உங்களுக்கு வாடகை கொடுக்கணும். அப்புறம் மார்க்கெட்டில் இருக்கும்போது இப்போ நம்ம சந்தை செவ்வாய்க்கிழமை சந்தை நடக்குது. அப்போ ஒரு இது கொடுக்குறாங்களா, கூப்பனாக டிக்கெட்டாக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கடை போடுறதுக்கு இவ்வளோ பணம் கட்டணும், ஒவ்வொரு வாரமும் கட்டுறான். அப்போ இவன்கிட்ட வந்து இறங்கும்போது அப்போ அது ஒரு வருமானமாக வந்து கொடுக்கணும். ஏற்கனவே இவன் நாடு வந்து செழிப்பாக இருந்திருக்கு, கடற்கரை வந்து செழிப்பாக இருந்திருக்குது. அதில் உள்ள அந்த சாயம் ஒரு நத்தையோட ஓட்டை வந்து சாயம் அதில் ஒரு லாபம் கிடச்சிது, அதில் ஒரு வருமானம். ரெண்டாவது எத்தனை இப்போ உலகம் ஃபுல்லாக அங்கே போயிருக்கு எல்லா கப்பலுமே. ஆப்பிரிக்கா, எகிப்து, இஸ்ரேல், இந்த பக்கம் மேதியா, பெர்ஷியா. அப்போ உள்ள உலகத்தில் எல்லாருமே இங்கே சந்தைப்படுத்துகிறாங்க. அப்போ அதில் ஒரு வருமானம் வந்துருக்கு. அப்புறம் கேதுரு மரங்கள் வச்சுருக்காங்க. கேதுரு மரங்களில் அவனுக்கு வந்து வருமானம். அப்போது ஏகப்பட்ட பணங்கள் இருக்குன்னு அங்கே வந்து இருக்கு, சொத்து வந்து குமிஞ்சிருக்கு. சொல்கிறேன், பொண்ணு வந்து சகதி மாதிரின்னு அதை இமேஜின் பண்ணி பாருங்களேன். பொண்ணு வந்து வெள்ளி வந்து தூள்ன்றாங்க, தூள்னா அது மணல் தூள் அப்படிங்கிறாங்க. இப்போதான் வெள்ளி விலை கூடி இருக்குது. பொண்ணு வந்து சகதி மாதிரி எப்படின்னா காலில் மிதிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட பொண்ணு தங்கம். சகதினால என்ன, காலில் மிதிச்சா தான் சேற்றை போலன்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ பணம் இருக்கும்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிச்சு? தானாகவே வந்துருச்சு. நான் தேவன் அப்படிங்கிற காரியம் வந்து வந்துருச்சு. அந்த காரியத்தோடு நம்ம வந்து அப்படி இருக்கும்போது அந்த தீர்வுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். எப்படின்னா இப்போ நான் தேவன் அப்படின்னு நான் வழி விலகி போனாலும் என்னுடைய சந்ததி மேலே கர்த்தர் கரிசனையாக இருக்கிறார். அதுதான் நம்ம இங்கே பார்க்கணும். இப்போ போயிட்டேன், அவன் எங்கே இருக்கிறேன் எப்படி இருக்கேன்றது வேத வசனத்தில் நம்ம தியானிக்கிறோம், பார்ப்போம். வைக்கும்போது அவன் எங்கே இருக்கிறேன் எப்படி இருக்கிறான்னு வந்து பார்க்குறோம். பட் ஆனால் அந்த தீர்வில் இருக்கிறவன் தீரியர் வந்து எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் மீட்டெடுக்கிறதுக்கு கர்த்தர் என்ன அவருக்கு வந்து பொதுவானவர், ரட்சிப்பு பொதுவானது அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 11:21 வருஷம். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். தீருவையும் சீதோனை தன் தலைப்பில் பார்ப்பான். தீர்வை இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறார், குறிப்பிடுகிற தேவனாக இருக்கிறார். அன்னைக்கு வந்து அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் வந்து யாரை பார்ப்பாங்கன்னா உங்களை பார்த்து ஐயோ எங்களுக்கு அன்றைக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து வெளிப்பட்டிருந்தாருன்னா இந்த தீர்க்கதரிசனம் இயேசு கிறிஸ்து அவங்க சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வந்து வெளிப்பட்டிருந்தா, இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் பிறந்திருந்தா, அப்போ நாங்கள் இப்படிப்பட்ட தவறுலேருந்து மீண்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி தீர்வு சொன்னால் அந்த இடத்துல குறிப்பிட்டு பேசுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ குறிப்பிட்டு பேசும்போது பின்னாடி வரும். குறிப்பிட்டு பேசும்போது அந்த அழிந்து போகிறாங்க, போயிட்டேன், அவங்க அப்பா வந்து பாட்டே போயிட்டேன், அதனால் அந்த சந்ததியை நான் சபிக்கிறேன்னு சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவனை அல்ல. அப்போ அழிஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. நம்மகிட்ட வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வந்து பண்ணுங்க ரொம்ப வந்து இரிட்டேட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக ஒரு கட்டத்தில் தொலைஞ்சு போனால் கூட நிம்மதியாக இருக்கும். போட்டு நம்மளை போட்டு நச்சரிக்கிறாங்கிற ஒரு எண்ணம் நமக்கு அதில் அவங்கள்ட்ட நம்ம
தப்பிச்சு போயிடணும், நம்ம வராமல் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராம கர்த்தர் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் இல்லை. என்னதான் அவன் பாவம் பண்ணாலும் இரக்கம் பாராட்டுகிற தேவன். அவன் வந்து அந்த அந்த முடிவுக்கு போயிட்டானா, அவன் நரகத்துக்கு நேரம் போயிட்டானா கூட அடுத்து வர சந்ததி சரி ஆரோசிக்காத தேவன். அவன் பிள்ளை தானே. இப்போ ஒருத்தர் கொலகாரம் பண்ண பிள்ளை தானே நம்ம பார்ப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்கிற தேவன் அல்ல அப்படிங்கிறது மாதிரி கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் வந்து என்ன செஞ்சார், அந்த ஃபுல்லாக வந்து அழிச்சார் அப்படின்னு பார்க்குறோம். எதுக்காக அழிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய பெருமையினால் என்ன செஞ்சார், அழிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு கடலரசர். யார் கடலரசர்? அப்போ இருந்த இத்பால். இப்போ நம்ம பார்த்தோம் கடலரசரும் யாருன்னா ஒவ்வொரு துறைமுகத்துலேயும் இருக்கிற செல்வ செழிப்பு இருக்கிறவங்க எல்லாமே வந்து வேறு வந்து கடல் அரசர்னு அடையாளம் கொடுக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ தீர்வை குறித்து நம்ம பார்க்க தீர்வு ராஜா இத்பால் வந்து ஒரு கடல் அரசர், கடலுக்கே ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து ராஜேந்திர சோழன் வந்து என்ன கடல் வாழ்ந்தார். அவர் அந்த கடலுக்கே ராஜா, கடல் அரசர் அப்படிங்கிற ஒரு பட்டம் நமக்கு இருந்துச்சு. அது மாதிரி தீர்வு வந்து அந்த இத்பால் இருக்கிற இப்போ அப்போவும் கடல் அரசர் தான். ஆனால் அந்த நாட்களில் வந்து இப்படி சொன்னதுக்கு வந்து என்ன காரணம், நான் தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன்னு சொல்கிற காரணம் தான் கடலுக்கே அரசர். அந்த கடலை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் அவனுக்கு என்ன செஞ்சுருக்கு, தெரிஞ்சிருக்கிற எல்லா ஆட்களும் இருந்திருக்காங்க. பார்த்தோம் இல்லையா, கப்பல் நீரோட்டம் போகிறதுக்கு அவனுக்கு ஆள் இருந்திருக்கு, அப்புறம் அந்த துடுப்பு வலிக்கிறதுக்கு அவனுக்கு ஆள் இருந்திருக்கு, அப்புறம் பாதுகாக்கிறதுக்கு இராணுவ படை இதை வச்சு எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறேன். இப்போ நம்ம அவன் சொன்ன கிம்மு புடினா அவங்கெல்லாம் சேர்ந்து இராணுவத்தை சேர்ந்து பலப்படுத்துகிறாங்க. தன்னுடைய நாட்டுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை என்ன செய்கிறாங்க, எடுத்து வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, சுரண்டி தான் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து பலப்படுத்துகிறாங்க. அங்கே பஞ்சம் இருக்குது. ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆட்களை வைக்க எல்லாத்துக்கும் குறைவு இல்லை. இப்போ சவுதி அரேபியா வந்து இராணுவத்தை வந்து பலப்படுத்துகிற மாதிரி நமக்கு வந்து தெரியலை. பட் ஆனால் இவன் வந்து இராணுவத்தையும் பலப்படுத்துகிறான். இராணுவத்தை பலப்படுத்தும் போது அவனுடைய நாடு பஞ்சம் இல்லாமல் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கடல் ராஜாவை என்ன செஞ்சுருக்கேன், அந்த இத்பால் வந்து இருந்திருக்கு. எல்லாருமே இருந்திருக்காங்க. ஆனால் அந்த தீர்வு ராஜாவுக்கு அந்த இத்பால் வந்து அப்படிப்பட்ட நிலைமையில வந்து இருந்திருக்கிறான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஏற்கனவே நான் சொன்னது பார்த்திங்கன்னா கடல்ல இருந்து ஏகப்பட்ட ஆட்கள் வந்து என்ன செஞ்சாங்க, ஆட்கள் வந்து வந்தான். அப்போது எசேக்கியேல் 27:36 வருஷம் 27:36 சகல ஜனங்களிலும் உள்ள வர்த்தகர் உன் பேரில் ஈசல் போடுவார்கள், நீ பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்கிறாய் என்று சொல்லி வந்து அழிவு, அந்த அழிவுக்குரிய தீர்க்க தரிசனம். தீர் வந்து எப்போ வந்து அழிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் அலெக்சாண்டர் காலத்தில். அதுக்கு முன்னாடி உள்ள இந்த காரியம் எதுக்காக அழிஞ்சிச்சுன்னு பார்க்கும்போது 27:4 வருஷம் கடல்களின் நடுமையத்தில் உன் தாபரம் இருக்கிறது, உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவாய் கட்டினார்கள். அப்போ அந்த இது வந்து அவனுடைய ஆணவம். யாருடைய ஆணவம்? அந்த இத்பாலுடைய ஆணவத்தினால அந்த அழிவு வந்து அவனுக்கு வந்து அவன் பண்ணின தவறுக்கு வந்து அழிஞ்சிருக்கு. சந்ததி வந்து ஃபுல்லாக அந்த ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொள்ளலை. அந்த இத்பால் வந்து சொல்கிறாங்க தீர்வு அந்த காலகட்டத்தை உச்சக்கட்டன்றாங்க. தீர்வு ராஜாவுடைய உச்சக்கட்டம் 28:3 வருஷம். இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைப்பொருள் அல்ல. இது வந்து அந்த தீர்வு ராஜாவுடைய ஞானத்துடைய உச்சக்கட்டம். அப்போ அவ்வளவு அறிவாளி. அந்த இப்போ இதெல்லாம் செய்யணும்னா அங்கே ஒரு அறிவு உனக்கு தேவை. அந்த ஞானம் அது ஆண்டவருக்குரிய ஞானம் மாறுகிறதுக்கு அவனை சொல்ல இடம் கொடுக்கணும். உலக பிரகாரமான ஞானிகள் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஆண்டவர் சொல்லுவார், உலகத்தின் ஞானிகள் என்று பைத்தியமானவர்கள் நமக்கு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பேதைகளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ பேதைகளை மட்டுமா தெரிந்து கொண்டார்னா ஞானிகளை தெரிந்து கொண்ட தேவன். பவுல் எப்படிப்பட்டவனாக இருந்தால் பவுல் வந்து பயங்கர ஞானியாக தான் இருந்தான். அப்போ அந்த அவன் தெரிந்து கொள்ளும்போது சார் உலக ஞானத்தை வந்து ஆண்டவருடைய ஞானமாக மாற்றுகிறான். இப்போ நாம் வந்து பேதையாக இருக்கிறோம். பேதையாக இருக்கும்போது நம்ம வந்து உலக பிரகாரமாக ஞானியாக மாற்றுகிற தேவன். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நான் வரும்போது என்ன செஞ்சுட்டேன், நான் இப்படி தான் எனக்கு ஒரு விவரமும் இல்லை, அதனால எனக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒரு விவரம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யணும், உலக ஞானத்தையும் கொடுக்குற தேவன்,
தேவ ஞானத்தை கொடுக்குறது. நம்ம என்ன செய்யறோம்னா அதை நம்ம ஆண்டவரை நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ஆண்டவரை என்னை ரட்சித்தாரு, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடச்சிருச்சு, அடுத்து வரங்களுக்குள்ளே போகணுமா அப்படின்னு போகும்போது நமக்கு எனக்கே ஒரு ஞானம் இல்லை. இந்த தீர்க்க தரிசன அறத்தை நான் வாங்கி நான் என்ன செய்யறது, இப்படி சொல்கிறது அப்படி நமக்குள்ளே ஒரு எடை போட்டுக்கிறோம். அப்படி எடை போடும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஞானம் என்ன செய்யாது, வெளிப்படாது. தேவன் வந்து உலகத்துக்கு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதையானவர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்போது அந்த பேதைக்கு ஞானம் கொடுக்கணும் இல்லையா? ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், எனக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும் இல்லையா? நான் வந்துட்டேன், எனக்கு அந்த ஞானமே கிடைக்கலன்னு சொல்கிறதுக்கு எங்கள் வேதத்தில் எங்கேயுமே இடம் இல்லை. நம்ம என்ன செய்கிறதில்ல, தேவனுடைய சமூகத்தில் போய் என்னை நீங்கள் பயன்படுத்துங்க, எனக்கு அந்த வரங்களை தாங்க, நான் உங்களுக்கு அது வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், உங்களை வந்து நான் மறுதளிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அதை பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா எனக்கு அந்த வர வேணும்னு சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. என்னாலே நீங்கள் பயன்படுத்தினாலும் எனக்கு வந்து வரங்களை கொடுங்க, எனக்கு பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தும் போது மனசனசு மேட்டிமை ஆகக்கூடாது, உங்களை விட நான் தூரம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் வந்து சொல்ல வரங்களை கொடுக்கும்போது ஞானத்தை கொடுத்துருவார். ஏன்னா நான் தீர்க்க தரிசனம் வர சொன்னேன்னா அது வந்து நான் வந்து மாம்சத்தில் சொன்னேன்னா இல்லை என்னுடைய வாழ்க்கை சரியில்லைன்னா நான் ஜெபம் பண்ணாமட்டே சரியில்லை அப்போ நான் வந்து வேதம் வாசிக்கலைன்னு நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் சரியில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுத்தாங்க. ஆமாம், நான் ஜெபம் பண்ணலைனாலும், நான் வந்து வேதம் வாசிக்கலைனாலும், நான் பரிசுத்தமாக இல்லைனாலும் நான் தீர்க்க தரிசனம் வர கொடுத்துருவார். நான் கேட்டால் என்ன செஞ்சிருவார், என் பிள்ளை கேட்டுச்சு நான் கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்துருவார். அப்போ இந்த 3 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம், வேத வாசிப்பு, ஜெபம், இந்த 3 இல்லாத போது கர்த்தர் வந்து என்ன செய்வாரா, தீர்க்க தரிசனத்தை பயன்படுத்துகிறதே. இப்போ பிள்ளையாமுக்கு பயன்படுத்தினாரா? பயன்படுத்தல. ஆனால் பணம் ஆசை இருந்தால் அவர் சொல்கிற வார்த்தை கரெக்டாக சொல்ல வச்சாரா? வைக்கலையா? வச்சாரா? அப்போ பயன்படுத்துகிறது. இப்போ தீர்க்க தரிசனம் கிடைக்குது அப்படின்னா, ஒருத்தர் வந்து தீர்க்க தரிசனம் கேட்குறாங்கன்னா நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன்னா கர்த்தர் பயன்படுத்துகிறதே. ஆனால் நான் எப்படிப்பட்ட நிலைமையில் அந்த ஆத்மாவுக்கு உரித்தலான வார்த்தைகளை என்னை கொண்டு சொல்லுகிறதே. பிள்ளையாம் விட்டு என்ன செய்வார், இஸ்ரவேலுக்குரிய வார்த்தையில கொடுத்தாரு. அவன் வந்து பணம் ஆசையில் போனாலும் அவர் வார்த்தையில் கரெக்டாக ஓய்வு விழுந்துச்சு. அவன் வேறு பாதையில் சரி பாவம் பண்ணுறதுக்கு அவன் வந்து ஐடியா கொடுக்குறான். பாலாக்கு வேசித்தனம் பண்ணுனா ஆண்டவருக்கு பிரியம் இருக்காது, அந்த ஜனங்களை ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் வெறுத்து தள்ளி விடுவார்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையில் கரெக்டாக போய் ஃபிட் ஆகுது, மாறலை. ஆனால் பிள்ளையாம் வந்து எப்படி செத்தேன், வெட்டுண்டு செத்தேன். அவனை சாகிறதுக்காக நீங்கள் ஆயத்தமாக அனுப்புகிறார். மோசேட்ட சொல்கிறாரு, போ மீதியான போய் சண்டை போடு, அங்கே போய் எல்லாத்தையும் ஒன்றுலாம் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்புவார். அந்த சண்டையில் தான் யுத்தத்தில் தான் என்ன செய்வான், பிள்ளையாம வெட்டி போட்டாங்கன்னு வசனங்கள் என்ன ஆமத்தில் தான் நேற்று படித்தேன். ஆமாம். அப்போ நமக்கு வந்து தீர்க்க தரிசனம் வந்து எனக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா பவுல் என்ன சொல்கிறார், தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் அப்படிங்கிறார். தீர்க்க தரிசனம் உனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தீர்க்க தரிசனம் இல்லாத ஊரில் ஜனங்கள் கெட்டு போவார்களா, அழிந்து போவார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். நீதிமொழிகள் 29:18. இது 29:18 நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சீர்கெட்டு போவார்கள். ஒரு லெவலுக்கு அங்கே இருக்க மாட்டேன், எல்லாமே நல்லா குழஞ்சிடுவாங்க. குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்துட்டு
இந்த இப்போ அவங்க பாகிஸ்தானா அவங்க பேர்னா மேற்கு வங்கம்மா, வங்காள ஹசீன்னு சொல்லி ஒரு லேடி வந்து தப்பிச்சு போனாங்கல்ல, மரண தண்டனை ஒரு குழப்பமான ஒரு சீன். ஆமாம், வங்கதேசம் நினைக்கிறேன். வங்கதேசத்தில் வந்து ஒரு அம்மா லேடி அவங்க வந்து மரணம்னா அவங்க நாடு கடத்தி போயிட்டாங்க. அங்கே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ நமக்கு இலங்கையில் வந்துச்சு இல்லையா பொருளாதார அதான் இருக்க தரிசனம் இல்லாத இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை அந்த வழிநடத்தல் இல்லாத போது அங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு சீர்கட்டு போன ஒரு நிலைமைக்குள்ள வந்து கர்த்தர் சீர்படுத்துவார் அப்படிங்கும்போது ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது அவர் ஒரு சீர்படுத்துகிற ஒரு நிலைமை. இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து எருசலேம் மதுரையில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் பிறப்பு விழா நடத்தினேன். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கூட்டம் நல்லா இருந்துச்சு. அப்போ அங்கே வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. இதே இது வந்து பெய்யவே யார் நடத்தினா, விஜய் நடத்தினேன் கரூரில். அங்கே ஒரு என்ன இருந்துச்சு, மரணம் நடந்துச்சு. அப்போ அந்த மற்ற இடங்கள்ல வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படியோ ஒரு இடத்துல ஒரு நம்ம எங்கள் கிறிஸ்தவர்கள் கூடலாம் இந்த ஒரு பாதிப்பு வந்து இருக்காது. இதை வந்து தீர்க்க தரிசனம் உள்ள இடத்துல அது பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் வழிநடத்துகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீர்குலைவு இருக்கா. ரைட்டா? ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவனுடைய இந்த தீரு ராஜாவுடைய காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 26, 27, 28 எசேக்கியேல் 3 அதிகாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவனை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் நிரம்பியது. இப்போ தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் வேதவர்கள் சொல்கிறாங்க இப்போ வந்து வச்சு தான் வந்து ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆதரவு இருக்கணும். மற்றவங்க வந்து அந்த லெவலுக்கு இருந்திருக்க மாட்டாங்க. எசேக்கியேல் 28:4 வாசிங்க. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். ஆமாம், இவன் என்ன பண்ணிட்டான்னா எல்லாத்தையும் அவனுடைய பொக்கிஷ சாலை போது பார்த்திங்கன்னா அரண்மனைக்கு ஒரு பொக்கிஷ சாலை இருக்கும், கஜானான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்திய நாட்டை எடுத்துகிட்டு அரண்மனையில் அதிகாரத்துக்கு நம்ம இந்திய நாட்டுக்கு ஒரு கஜானான்னு சொல்லுவாங்க. அங்கே கஜானா அப்படிங்கும்போது எல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு ஆட்சி நடந்துட்டு அந்த அடுத்த ஆட்சி வந்து இப்போ ஸ்டாலின் இருக்கார். ஸ்டாலின் வந்து நான் தோற்று போகிறேங்கிற நிலைமையில் இருக்கும்போது விஜய் வந்துட்டு அந்த கஜானாவை காலி பண்ணிடுவாங்க. அவன் வந்து நல்ல பேர் எடுத்துடக்கூடாது. இப்போ அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது, டாஸ்மாக் வருமானம் இருக்குது, அதுதான் முன்னணியில் இருக்குது அவங்களுக்கு. இது வந்து தேசத்தை வந்து சீர்குலைக்குங்கிற அறிவு இல்லாத போது இவங்க எப்படிப்பட்ட ஆவியில் இருக்கிறாங்கன்னா இந்த தீரு ராஜா இப்பாலுக்குரிய ஆவியை தான் அவங்ககிட்ட வந்து கிரியை செய்யுது. என்னதே ஸ்டாலின் நல்லது செஞ்சாங்க, இல்லை நல்ல திட்டங்கள் செஞ்சாலும் அந்த மூல ஆதாரம் எங்கேருந்து வருது, மூல வேர் வந்து டாஸ்மாக் வருமானம் மெயினாக வருது. மூல ஆதாரம் வந்து டாஸ்மாக் வந்து வருது. அப்படி வரும்போது அது தீட்டுப்பட்ட பணமாக தருது. அதில் வந்து நம்ம அனுபவிக்கிறோம். கர்த்தர் வந்து வாய்க்கை பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. அதற்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. இது நான் வாங்குறேன் அப்படின்னா இதில் வந்து ஏதாவது நான் கோல்மால் பண்ணி வாங்கியிருந்தானே அது எனக்கு சாபக்கடை வந்து மாறும். அப்போ ஜனங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குற நல்ல திட்டங்கள், இலவச பஸ்ஸு, பிள்ளைங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாரு, ஸ்காலர்ஷிப்பு, சாப்பாடு கூட அது வந்து ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ இந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் வந்து பண்ணல. மற்ற பணங்கள் இருக்குன்னா மெயினாக வந்து மற்ற பணங்கள் வந்து சொல்லப்படலை. இந்த டாஸ்மாகோடைய பணம் தான் அவங்களுக்கு வந்து அவங்க பார்வைக்கு வந்து முன்னோடியாக இருக்குது. இப்போ இவன் என்ன பண்ணுறான், தீரு ராஜா இப்போ என்ன சொல்கிறான், அந்த பொக்கிஷ சாலையில் என்ன செய்கிறான், சேர்த்து வைக்கிறான். இப்போ இவங்க வந்து இந்த டாஸ்மாக் பணத்தை எடுத்து வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு கட்டுறாங்க. இப்போ நான் அந்த ஐசிஐசி போகும்போது அந்த வியாழக்கிழமை யாரும் வராதிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த டாஸ்மாக் பணத்தை தான் எடுத்து கட்டுவாங்க. இந்த டாஸ்மாக் பணத்தை வந்து எடுத்து கொண்டு கட்டும்போது அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பேங்க்கு அதை உள்ள டீப்பாக தெரியல. அப்போ அவங்களுக்கு ஒரு பேங்க், அது அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு கஜானா. இந்த கஜானாவில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கும்போது அவங்க ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறதுல அந்த கவர்மெண்ட் பேங்க்கில் இந்த பணம் வந்து அப்படியே இருக்கும். இதை வந்து சில திட்டத்துக்கு இங்கேருந்து செய்கிறாங்க, எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி வந்து அதுக்கு எதிராக அவன் பேசும்போது இதில் இருக்கிறத நீங்கள் எடுத்து கட்டுனீங்க, இது வந்து லாஸ் ஆகிருச்சு, இது எதுக்கு லாஸ் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்குள்ளே இருக்கும்போது அதோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியுது. இப்போ நமக்கு வந்து என்ன ஒரு அளவுக்கு நமக்கு விவரம் தெரியுதுன்னா, இந்த டாஸ்மாக் பணம் எங்கே இருக்குன்னா கவர்மெண்ட் பேங்க்கில் இருக்குது. இப்போ இவங்க வந்து அனுமானிச்சிருவாங்க. அதுக்குள்ளே ஊறி போயிருக்காங்களா, நாம் ஜெயிப்போமா இல்லை இவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லி அனுமானிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ ஸ்டாலின் போன தேர்தல் என்ன சொன்னார்,
நாங்கள் வந்து 40க்கு 40 வாங்குவோம், இல்லை நீங்கள் சும்மா சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் 40க்கு 40 39 இடத்துல அவங்க வந்துட்டாங்க. அப்படி அனுமானிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ எடப்பாடி இருந்தார் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் வர கூட எடப்பாடி இருந்தார் இல்லையா, அப்போ எடப்பாடி என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த டாஸ்மாக் பண்ண கவர்மெண்ட் இருந்துச்சா, அதை எடுத்து என்ன செஞ்சுருவார், வேறு எதுக்காக என்ன செஞ்சுருவார், அதை காலி பண்ணி விட்டுருவார். இப்போ விஜய் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டாலின் என்ன செஞ்சுருவார், அந்த கவர்மெண்ட் பேங்கில் இருக்கிற டாஸ்மாக் பணத்தை எடுத்துன்னு காலி பண்ணி விட்டுருவார். இது ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. அவங்க வந்து பதவி ஏற்றப்பட சொல்லுவாங்க. நாங்கள் வரும்போது என்ன செஞ்சாங்க, போன தடவை உள்ள கஜானாவெல்லாம் காலி பண்ணிட்டு தான் போனாங்கன்னு சொல்லி பேப்பர் வருஷம்னா நமக்கு அதை வந்து பிடிபடும், ஓரளவுக்கு பிடிபடும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் வந்து கஜானாவை காலி பண்ணுது. இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து கஜானா என்ன செய்கிறாரு, நிரப்பி வச்சார். இசைக்கு 28 நாள் திரும்ப வச்சுங்க. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம எதை எடுத்து நம்ம சேர்த்து வச்சா நம்மளோட சிந்தை என்ன செய்யும், அதில் போயிடும், அதில் இருக்கும். தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்து இருக்காது. இப்போ நடைமுறையில் வந்து நம்ம எல்லாமே கொடுத்துட்டு நம்ம வந்து வெறுநாளாக தான் கடந்து போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எனக்கு வந்து பிள்ளை இருக்குது, நாளைக்கு திருமணம் இருக்குது, படிப்பு செலவு இருக்குது. அப்போ நான் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துட்டு நான் எப்படி வெறும் ஆளாக போகிறது, இல்லாமல் இருந்துட்டு நான் போனேன்னா அது வேறு விஷயம். என்கிட்ட ஏற்கனவே இல்லை, அதனால் அந்த பாதையிலே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே இருக்குது, நான் எப்படி வந்து ஆண்டவருக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண்டவருடைய சாட்சி வந்து பார்த்திங்கன்னா, தூத்துக்குடியில் அவங்க பொண்ணு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து பாஸ்ட்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அவருக்கு வந்து ரெண்டு எனக்கு தெரியும் 2 பசங்க, அப்புறம் ஒரு பொண்ணு தெரியும். அதுக்கு பிறகு பொண்ணு இருக்காங்க தெரியல. அப்படி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய எல்லாத்தையுமே விற்று வந்து ஒரு சர்ச்சு கட்டிட்டார், சிஎஸ்சி சர்ச். இருக்கிறது பிறகு சர்ச்சு கட்டிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவர் செத்து போயிட்டார். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இவர் இருக்கிறதெல்லாம் ஒரு சர்ச்சை கட்டிட்டார், இப்போ செத்து போயிட்டார். இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறது ஏது செய்யறதுன்னு சொல்லி எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து ஆர்மி ஆஃபீஸர் ஆகிட்டார், ஒருத்தர் வந்து கப்பல் கேப்டன் ஆகிட்டார், இந்த ஒரு பொண்ணு வந்து டாக்டரா கிட்டத்தட்ட நர்ஸ் மாதிரி வச்சுக்காங்க. யாருமே சோட போகலை. பிள்ளைங்க அவங்க எப்படி உருவாக்குனாங்க, எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, எப்படி வந்தாங்க, அது அவங்க நம்ம ரொம்ப டீப்பாக நான் கேட்கல. அப்போ வெறுமையாக ஆண்டவருக்கு வந்து ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ பெண்டிகாஸ் சர்ச்சு கட்டியிருந்தால் ஆண்டவர் செஞ்சுருப்பார், வழி நடத்தியிருப்பார் நம்ம சொல்கிறோம். பரிசுத்தாவினா அங்கே ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு சபையாக இருக்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் சிஎஸ்ஐ சபை கட்டுன்னு அவருக்கே ஆண்டவர் செய்தார், நம்ம செய்ய மாட்டாரா? ஆனால் வேதத்தில் நான் பார்க்குறோம், எலிசாவா அவர் வந்து 12வது ஏருக்கு பின்னாடி வர்றாங்க. 12வது ஏருக்கு பின்னாடி வரும்போது அவர் வந்து சம்பளம் கொடுத்து போனாராங்க. இப்போ தான் நமக்கு சம்பளம் கொடுத்து போகிற காலங்கள் இருக்குது. அந்த நாட்கள் வந்து சம்பளம் கொடுத்து போகிற மாதிரி இல்லை. ஆனால் 2வது அவர் வந்து அந்த ஏர் மரத்தை செய்கிறாரு, வெட்டி விறகாக்கி அதுலேருந்து விருந்து கொடுக்குறாரு. அப்போ அவருக்கு சொந்த ஏராக இருந்திருக்கணும். அப்போ அவர் சொந்த ஏராக இருக்கிறாரு, 12வது ஏரில் வராரு. அப்படிங்கும்போது அவர் வாடகைக்கு போனாரா, வாடகைக்கு போகலை அப்படின்னோட அதை விட்டு அதை சமைச்சு கொடுத்துட்டு என்ன செய்கிறார், அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு திரும்பி போனதான் சரித்திரம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன், எனக்காக என்ன செய்கிறேன். இப்போ பேதர் கேட்குறாரு இல்லையா, ஆண்டவர் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மிடத்தில் வந்தோம். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன மிஞ்சி போனால் இப்போ பேதர் வந்து என்ன ஒரு படகை வந்து விட்டுட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவன் எல்லாவற்றையும் விட்டு வந்தவங்கன்னு சொல்லும்போது அது ஒரு ரீசன், அது ஒரு கம்மியான அவன் சொல்லியிருப்பான். அதை யோசிக்கிறேன், அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. அடுத்தவங்க சொல்கிறாரு, என் நிமித்தம் என்ன செய்கிற, யாரை விட்டு வந்தாலும் என்ன செய்யணும், அதுக்குரிய பலன் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறாரு. அப்புறம் அவரோட சிலுவை சுமக்கும் போது என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தான் சிலுவை சுமக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இது ஏற்பாட்டில் இருக்கா? பார்ப்போமா, தெரியுது, பார்த்துருவோம். தெரியும் இருப்படாங்க எனக்கு தெரியல.
மத்திய எத்தனை இருக்கு? மத்திய 16:24 தான். 16:24. 16:24. அவ்வளோதான் பாருங்க. அவ்வளோதான் அப்பொழுது இயேசு வாசிக்குவேன் நான். கரெக்டாக வதான் பாருங்க. எல்லாத்தையும் விட்டு சிலுவை எடுத்து பின்பற்றி சிலுவை எடுத்து பின்பற்றி வர கடை வந்தார். சிலுவை கிராஸ் பைபிள் இருப்பிடங்கள். மத்திய 16:24. அதே 16:24. 16:24. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். டோட்டலாக சொல்லுங்கள். அந்த பதில் வந்து லாஸ்ட்டில் இருக்கிறத முடியும். இது 19 வந்து அதே மற்ற 19 வந்து பார்த்திங்கன்னா 27 வாசி 27 29 வரைக்கும். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாகவும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது வாசிக்க. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆண்டவரே சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடைமுறைக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது. நடைமுறைக்கு ஒத்து வராத கர்த்தனை சொல்ல மாட்டார், எழுதிக்க மாட்டார், சொல்ல மாட்டார். ஆனால் நம்ம இப்போ என்ன செய்கிறோம், அதுலேயே நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்களாக தான் என்ன செய்கிறோம், நாம் வந்து இருக்கிறோம். டோட்டலாக விட்டவங்க யாருமே என்ன செய்யலை, கெட்டு போன சரித்திரமே கிடையாது. டோட்டலாக விட்டு போனாங்க. ஆனால் ஒரே ஒரு சாட்சி தான், வேறு யார் இருக்காங்களான்னு தெரில. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த சாட்சி, கண்கூடாக பார்த்த சாட்சி. எதையில சொல்லிக்கிற முடியாது, ஏன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை. இது வரைக்கும் என்ன செய்யலை, எதுவுமே இல்லை. அதனால் அது எனக்கு பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கூட. அவர் இருந்ததை செஞ்சார், விற்று சர்ச்சு கட்டினார். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் செய்தார். இன்றைக்கி அவங்க வந்து நான் பார்க்க வந்து கப்பல், அந்த நாட்களில் கப்பல் கேப்டன். நான் சொல்கிறது வந்து 90 கூட இல்லை, 75 80 நடந்த சரித்திரம். அப்போல்லாம் கப்பல் கேப்டனா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட நாட்களில் கப்பல் கேப்டன் போது அவங்க அக்கா வந்து சாட்சியாக சொன்னாங்க. அவங்க க்ளோஸாக வந்து எனக்கு தெரியும்.
அப்போ பொக்கிஷமாக சேர்த்து வைக்கிற பிரியப்படுகிற தேவன் அல்ல. பொக்கிஷம் சேரும்போது என்ன ஆகணும்? எசேக்கியேல் 28:16 வருஷங்க. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வத்திலிருந்து ஆகாதவன் என்று தண்ணி. அப்போ பொக்கிஷம் சேர்க்கும் போது என்ன ஆகிறேன்? அதுக்கு வந்து நான் திரும்ப வாசிங்க 16 உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து. உன் கொடுமை அதிகரித்து. அப்போ பொக்கிஷம் சேரும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா கொடுமை. கொடுமை நான் வன்முறை, இரக்கம் இல்லாதது, கொடுமைன்னு பார்த்தாலே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த கொலை செய்கிற லெவலுக்கு போயிடும் கொடுமை. இப்போ ஒரு அப்பாவுக்கு மனைவிலன்னா என்ன செய்வாங்க, ரெண்டாவது ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணும்போது அங்கே கொடுமை ஆரம்பிச்சிடும். கொடுமை ஆரம்பிக்கும் போது அந்த பிள்ளை மேக்ஸிமம் என்ன சொன்னால் அவங்கள ரணப்படுத்தி காயப்படுத்துவாங்க. மிஞ்சி போனால் ரொம்ப அவங்க டீப்பாக போகும்போது என்ன செய்வாங்க, கணவருக்கும் அந்த பிள்ளைக்கும் அதாவது ஒரு அஃபெக்ஷன் இருக்கும்போது அந்த பிள்ளைய விட்டு வந்து பிரிக்க பார்ப்பாங்க. இல்லைன்னா செஞ்சுருவாங்க. ரொம்ப டீப்பாக போனால் கொலை கூட செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும். அது கொடுமை அப்படின்னு பார்க்கும்போது கொடுமையினால் நிறைந்திருந்தது அப்படின்னு வசனம் வாசிப்பாங்க. ஆதியாகமம் 6 வாசிங்க. 6 வந்து பூமி வந்து கொடுமை அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அந்த கொலை செய்கிறது தான் கொடுமை. நம்ம கொடுமைன்னா நம்ம துன்பப்படுத்த நம்ம நினைக்கிறோம். ஆனால் கரெக்டாக அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா கொடுமைனா கொலை செய்கிற அளவுக்கு என்ன செய்ய உலகம். அடுத்தடுத்து ஒரு கொலை செஞ்சால் அடுத்த ஒரு முதல் கொலை செய்கிறேன்னு செய்யணும். முதல் கொலைக்கு தான் பயப்படுவேன். அப்புறம் வந்து அவனுக்கு துணிகள் அதுக்குள்ளே வந்துடும். அடுத்தடுத்த கொலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால தான் அடுத்து உடனே அவனுக்கு ஃபஸ்ட்டு கொலை செய்யும்போது அவனுக்கு பிடிச்சி போலீஸ் வந்து உள்ளே போட்டான். அவனை என்ன பண்ணிடுவாங்க, அவனை வந்து டெய்லி வந்து நீங்கள் என்னடா செய்யணும், அந்த ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடுறா, அப்புறம் அவனை கண்காணிப்பாங்க. ஆனால் அதையும் மீறி செஞ்சு அடுத்தடுத்து அவன் கொலை செய்யறதுல பிரியப்படுகிற ஒரு மனுஷனாக மாறிடுவேன். ஏன் மாறுறான்னா பிசாசு சரி அவனை கரப்ஷன் வைக்கிறான். எத்தனை வருஷமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. கொடுப்பினேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கொடுமை அப்படிங்கும்போது என்னதுன்னா தேசம் வந்து ரத்தத்தினால தீட்டுப்பட்டு ஃபுல் கரப்ஷன் ஆயிருந்தது போது தான் என்ன செய்யறாரு, ஆண்டவர் வந்து அழிக்கிறாரு. டோட்டல் ஃபஸ்ட்டு வந்து யாரோட ரத்தம் வந்து சிந்தப்பட்டு கரப்ஷன் ஆச்சு? ஆபேலுடைய ரத்தம் வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 6வது அதிகாரம் இங்கே எழுதப்பட்டிருக்காங்க. எத்தனை வருஷம் அவங்க இருந்தாங்கன்றது தெரியாது. அப்போ அந்த வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியானது வந்து டோட்டலாக வந்து ரத்தத்தினால காரப்பட்டு இந்த ஏன் இதை அழிக்காமல் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியான விஷயம்னா ரத்தத்தினால நிறையப்பட்டிருக்கும். இப்போது எங்கிட்டாவது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, இப்போ எல்லா பக்கமும் நடந்து இந்த கொடுமை நடந்து இந்த ரத்தம் ஊறி போய் அப்படின்னு நிரம்பி வழியும் போது ஆண்டவர் செய்கிறாரு அழிக்கிறது. எதுக்கு தாமதமாக இருக்கிறாரு நம்ம கேட்குறோங்க. அந்த நாட்களில் இருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் வர்றாருன்னு சொல்லி சொல்கிறாங்க, இன்னும் வரல அப்படிங்கும்போது எவ்வளவு திமிரா பிசாசு பேசுது. அவங்க பேசுகிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு பேசுது. அப்போ எப்போ வருவாராம், இந்த பூமி வந்து ரத்தத்தினால நிறையப்பட்டு கொப்பளிக்கும் போது என்ன சொல்லுவார், எல்லாமே டோட்டல் கரப்ஷன் ஆகும். இப்போ நம்ம பார்க்கும்போது தியானத்தில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஆய்வு கண்டுபிடிக்கும் போது கேரு பண்ண செய்கிற அந்த மனசில் வந்து எண்ணெய் வந்து உடனே தள்ளலை அப்படின்னு டோட்டல் கரப்ஷன் ஆகிற வரைக்கும் செய்கிறாரு வெயிட் பண்ணுறாங்க. 30 கோடி தேவர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க கூட இருந்த தூதர்கள், இப்போ இருக்கிற தள்ளப்பட்ட தூதர்கள், கீழே இருக்கிற பிசாசுகளுடைய ஆவிகள் தான் இருக்குது. பிசாசு டைரக்டாக இங்கே இல்லை, அந்த ஆவிகள் தான் இருக்குது. அது எல்லாம் ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் அந்த ஆவிகள் வந்து வெளியில் வர்றதுக்கு அவர் வச்சுருக்காரு, ஒரு டைம் கொடுத்துருக்குறாரு. எப்படி நம்ம வந்து கணிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இது இவன் பேர் என்ன, ஒரு 12,000 லேகியோன் பிசாசை விரட்டும் போது அது என்ன சொல்லுது, விரட்டுறதுக்கு முன்னாடி சொல்லுது, விரட்டும் போது என்ன சொல்லுதுன்னா என்ன சரி பாதாளத்துக்கு பன்றி கூட்டத்துக்குலாம் அனுப்புங்க.
வருமா? பாதாளம் வருமா? பன்றி கூடத்துக்கு அனுப்பும். அது மட்டுமா வரும் பாருங்க. அது மட்டும் மத்தையில் தானக்கா இருக்கா? மார்க் வேண்டிக் கொண்டு இருக்கா? வேண்டிக் கொண்டா எதுக்குள்ள போக சொல்லுங்க. அவரை பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொண்டார். பாதாளத்துக்கு என்ன சொல்லுங்க? பாதாளத்துக்கு இல்லைக்கா சொல்லாதா? சொல்லலை. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தோன்னே அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. ஆமாம், பாதாளத்துல தான் அங்கே இருக்கிறாங்க. பட் ஆனால் ஆவிகள் தான் கிரேசி. இப்போ அந்த கிறிஸ்துவின் ஆவியும் ஒரு மனுஷனுக்குள்ள தான் கிரேசி. அப்போ இது அனுப்பும்போது என்ன சொல்லுதுன்னா, என்னை பாதாளத்தில் அனுப்புன்னு ஆண்டவர் பாதாளத்தில் போய் திரும்ப வர முடியாது. அதனால தான் பன்றிகளுக்குள்ளே நான் என்ன செய்யுங்க வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பன்னிக்கறி சாப்பிட்றாங்க, பன்னிக்கறிலாம் சாப்பிட்றலாம், அதெல்லாம் சாப்பிட்லாம்னு சொல்லி சொல்கிறாங்களே. அது என்ன சொல்லணும்னா ஸ்தோத்திரத்தோடு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி வசனத்தோடு பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு பன்னிக்கறி சாப்பிட்றதுன்னு ஒன்றும் தப்பு இல்லை, ஸ்தோத்திரத்தோடு சாப்பிடுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுவோம். அப்போ பன்னி எங்கே இருக்குது? பிசாசு அப்படிங்கும்போது சாப்பிடலாமா நம்ம? ஒரே ஒன்று பிடிச்சிக்கிறது, அதை பிடிச்சிக்கிட்டு அடுத்தது இப்போ சொல்லியிருக்காங்க சோத்திரத்தோடு எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொல்லியிருக்காருல. அப்போ நான் பாம்பையும் சாப்பிடுவேன், பன்னியையும் சாப்பிடுவேன் போது பாம்பு வந்து இப்போ என்ன அதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்பத்துக்கு வந்து பாம்பு வந்து வர்ணனை அது ஒரு உதாரணமாக காமிச்சிருக்கிறாங்க. பன்றியை வந்து என்ன சொல்லுறாங்க, ஒரு உதாரணமாக தான் காமிச்சிருக்கிறாங்க. அதனால இது தவறு கிடையாது அப்படின்னு. ஏன் ஒரு மனுஷனை வந்து உதாரணமாக தீரு ராஜாவே எகிப்தாவை மட்டும் உதாரணமாக காமிச்சிருக்கிறாரு? கேருபில் வந்து பார்த்திங்கன்னா அவன் பாதுகாக்கப்படும் தலைமைத்துவத்தில் கேருபு மட்டும் எதுக்கு காமிக்கிறாரு? எத்தனையோ தூதர்கள் இருக்காங்களே, காமிக்கலாம் இல்லையா? அப்போ அந்த அறிவை சிந்திக்க விடாது பிசாஸ். அதுக்கு மேலே என்ன செய்யாது, ஒரு தவறு பண்ணும்போது சிந்திக்க விடாது. நாம் செய்யறது தான் கரெக்டாக நினச்சிக்கிட்டோம்னு பார்த்திங்கன்னா அந்த ஆள் உள்ளே இருந்துதான் சரி நீ செய்யறதான் நான் கரெக்டுன்னு சொன்னால்
அப்போ இங்கே உள்ளே இருக்கிறதுன்னு சரி பிசாசு 2 பக்கமும் பார்க்கணும். இப்போ நம்ம ரோட்டுக்கு போகிறோம், ரோட்டில் என்ன செய்கிறோம், நாம் கடந்து போகும்போது செய்கிறோம். இப்போ நமக்கு என்ன செய்யணும், 1 வே விட்டுருக்காங்க. முந்தையதான் 1 வே 2 வேலாம் கிடையாது. இப்போ அந்த பக்கமும் போது இந்த பக்கம் ஏதாவது ஒரு சர்வீஸில் நம்ம 2 பக்கமும் பார்க்கணும். ஆனாலும் ஒரு பக்கம் ஒருத்தர் போகிறாங்க, இன்னொரு பக்கம் வரும்போது நம்ம திரும்பி பார்க்காம இருக்கிறோமா? பார்த்து தானே போகிறோம். அதில் மட்டும் பார்த்து போகிறோம். நான் மற்ற விஷயங்கள் என்ன செய்கிறாங்க, மேக்ஸிமம் வந்து இந்த வேதத்தை தியானிக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பக்கமாக தான் பார்த்துக்குறாங்க, 2 பக்கம் பார்க்க மாட்டோம். இப்போ வேதத்தை அறியாதவங்க கையில் கொடுத்தோம்னா என்ன சொல்லுவேன், இப்போ வைக்கோலாம் பார்த்தீங்கன்னா அவன் பாடுகிறதே சரித்திரம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுவேன். அவனுக்கு வந்து இந்த உலக பிரகாரமான ஞானத்தை வந்து சொல்லி முடிச்சிடுவேன். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிற பேர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எங்கள் பாசு சொன்னார், இது இந்த பாசு சொன்னார் சொல்லி நம்மக்கிட்டே கேட்டிருப்பாங்க. கேட்டுட்டு இல்லைடா இப்படி இப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாசு தான் சரிதானே சொன்னார், நான் கேட்டேன் அவர்கிட்ட, அதெல்லாம் கரெக்டாக சொன்னார், நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பக்கத்தை பார்க்கக்கூடாது எப்போவுமே. வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேதத்தில் ஒரு பக்கம் பார்க்கக்கூடாது, 4 பக்கமும் பார்க்கணும். ஒரு வசனத்தை எடுத்து தியானிச்சோம்னு சொன்னால் அதில் உள்ள எந்த வசனம் வந்து குறை உள்ளதில்லை, அது நம்ம கவனிக்கணும். எந்த வசனமும் குறை உள்ளதை இப்போ அன்றையே சாப்பிடாது அப்படின்னு சொன்னால் அது கடைசி வரைக்கும் அதுக்குரிய சூட்சுமத்தை கர்த்தர் வேதத்தில் வச்சுருப்பார். சாப்பிடாத ஒரு இது நீ செதில் உள்ளதை சாப்பிடாதன்னு சொல்லி பழைய காலங்களில் கட்டளிட்டுருக்காரு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சாப்பிடலான்னு சொல்லி, எதுக்காக செதில் உள்ளதை சாப்பிடக்கூடாதுன்னு, செதில் உள்ளதை சாப்பிட்டா நான் வாங்கி வைத்தால் நல்லா க்ளீன் பண்ண மாட்டேன், அதை வச்சு சொல்லியிருப்பார். ரைட்டா, செதில் உள்ளதை சாப்பிடணுமா, செதில் உள்ளதை சாப்பிடணும், ஏதோ ஒன்று வரும் சாப்பிடும்போது அது மற்ற பாம்புக்கும் பள்ளிக்கும் விட்டுட்டு நம்ம இதை சாப்பிட்றதுக்கு கர்த்தர் வந்து கட்டளையிட்டிருப்பார். அதில் ஒரு சூட்சம் வச்சுருப்பார். பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவம் இல்லை, நான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவம் எதுக்கு சொல்ல வந்தார், அதோடைய சூட்சமத்தின் முடிவு என்ன அப்படின்னு அதை நம்ம பார்க்கணும். புதிய ஏற்பாட்டிலேருந்து சொல்லியிருக்காரு. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த புதிய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை நான் எல்லாத்தையும் அதுக்குள்ளே அடக்கி கொண்டுட்டு வந்துடுன்னு சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை தேவையில்லை நான் சொல்லலை, உள்ளே கொண்டுட்டு வராரு. என்ன சொல்கிறாரு, என்னை போல் பிறனையை நேசி அப்படிங்கிறார். என்னை போல் பிறனையை நேசிக்கும் போது அதில் சரி எல்லா கட்டளையுமே வந்துடும். அப்புறம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு சரி ஆண்டவரை தேடு அப்படிங்கும்போது அது எல்லாமே உள்ளே வந்துடும். ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை மட்டும் பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டு எல்லாமே அது வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோம். பழைய ஏற்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையை நம்ம வந்து உருவாக்கி அவனை பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு வந்து ஒரு மேலே உயரத்தில் போய் நான் தான் மேலே வந்தேன், எங்கள் அம்மா அப்பாலாம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாலும் யார் விட்டால் தானே இது. அப்போ பெற்றோர்கள் என்ன செய்யறேன்னா உங்களுக்கு அஸ்திபாரம் இருக்காங்க. பழைய ஏற்பாடு உங்களுக்கு அஸ்திபாரம் இல்லாமல் மேலே வந்து என்ன இருக்காது, ஒரு கட்டடம் கட்ட முடியாது. பழைய உடன்படிக்கை தந்தது யார், தேவன் தான். புதிய உடன்படிக்கை தந்தது யார், இயேசு கிறிஸ்து. என்னன்னா அது மாம்சீகத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன். பழைய உடன்படிக்கைனால சுமக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பிள்ளையை வந்து உருவாக்குறீங்கன்னா, நான் பட்ட கஷ்டம் அந்த பிள்ளை படக்கூடாது, நான் படிக்கலை, நான் பட்டம் வாங்கலை, இவன் படித்து பட்டம் வாங்கிட்டானா அவன் சுமூகமாக ஸ்மூத்தாக ஒரு இடத்துல என்ன செய்வான், கஷ்டப்படாமல் என்ன செய்வான், வந்து சம்பாத்தியம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற காலகட்டம் அந்த ஞாபகத்து வர மாட்டாங்க. அதை வந்து அதோட ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, இல்லை இதில் எப்படி சொல்லியிருக்கு, நான் இவங்கக்கிட்ட கேட்டேன், இதை நீ சாப்பிட்லாம், ஸ்தோத்திரம் பண்ணி நீ சாப்பிட்லாம். விக்கிரகம் தரிசிறாங்க, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட பொருளை ஸ்தோத்திரம் பண்ணி நீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும்னா கர்த்தர் அப்படியே எழுதி வச்சிருப்பார் இல்லையா. விக்கிரகம் படைக்கப்பட்ட பொருளை நீ ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்லான்னா அது அப்படியே எழுதியிருப்பார். ஆனால் என்ன சொல்லுவார், தேவனுடைய மகிமைக்காக நீ எதாச்சும் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு. நீ சாப்பிட்டாலும் சாப்பிடலான்னு என்ன செய்யுது, அது அதில் இருக்கிற விஷயங்கள் என்னது அதையும் பார்த்துருவோமா. அந்த 11 Corinthians 11 வரும். பத்தாம் அதிகாரங்கா 28வது வசனம். ஆயினும்
ஃபஸ்ட்டு வந்து அதில் 24 வருஷம் 24 வருஷம். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். இது வந்து எப்படின்னா மற்றவங்க பிரயோஜனத்தை தேடணும். அப்போ 25 வருஷம். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. இப்போ கடையில் இருக்க எல்லாத்தையும் போது அது ரொம்ப டீப்பாக போயிடும். அதனால என்ன செஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணி நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்றாரு. 27 வாசிங்க. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும்போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்களுக்கு முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆமாம், இது வந்து ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணும்போது பண்ணுகிற காரியம். ஒரு வந்து இந்து ஃப்ரெண்டோ ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டோ நம்ம கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க வந்து நமக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற நோக்கத்தோடு போகிறோம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த விக்கிரகத்தோட இப்போ சாப்பிட மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்கன்னா எடுத்து வைப்பான். எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டீங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒரு முஸ்லீம்ஸ் கஞ்சி வைப்பாங்களா, நோன்பு கஞ்சி. இந்துக்கிழமை சொந்தமாக இந்துக்கிழமைனால இப்போ தீபாவளி பொங்கல் இப்படி ஏதோ ஒரு காரியம், அப்புறம் திதி கொடுக்கறது, இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது நம்ம ஆத்தும ஆதாயம் பண்ணுறதுக்காக நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது அப்போ எங்கே என்ன சொல்ல வரான்னு ஒன்றையும் குறித்து விசாரியாமல் இங்கே சாப்பிடுங்கன்னு இங்கே சொல்கிறார். ஆனால் நமக்கு கர்த்தர் ஞானம் கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம என்ன சொல்கிறது, ரம்ஜான் கொண்டாடுறப்ப போகக்கூடாது. ஏன்னா அப்படி கூப்பிடுவாங்க, தீபாவளிக்கு வாங்க, ரம்ஜானுக்கு வாங்க. நீங்கள் உங்களை கிறிஸ்டியன் நீங்கள் உங்களோட கிறிஸ்மஸை கூப்பிட்றீங்க, அப்போ நீங்கள் தீபாவளிக்கு வந்தாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் கிறிஸ்தவங்களுக்கு வந்து நீங்கள் கேக்கு கொடுக்குறீங்க, நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம்ல, அப்புறம் நாங்கள் கொடுக்குறது மட்டும் நீங்கள் என்ன வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ அவங்க நம்ம எப்போ கூப்பிடணுங்கிறது நமக்கு தெரியும். கிறிஸ்மஸை கூப்பிட்ற கட்டாயம் கிடையாது. கிறிஸ்மஸ் கூப்பிட்டா தான் தீபாவளி கூப்பிட்றேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கல்யாணம் காட்சிக்கு என்ன செய்யணும், கூப்பிடணும். இல்லைன்னா உயிர்த்தெழுந்த நாளுக்கு கூப்பிடணும். எதுக்கு கிறிஸ்மஸ் கூப்பிடணும்? கிறிஸ்மஸ் கேட்க வேணாம், உயிர்த்தெழுந்த நாளுக்கு கேட்க வாங்கி கொடுத்துறோம்னா கிறிஸ்மஸ் கொண்டாட வேணாம் நான் சொல்ல வரல, இது தவறாமல் எடுத்துக்கூடாது. கிறிஸ்மஸ் கொண்டாடணும். நம்ம கேக்கு கொடுக்கும்போது நான் தீபாவளி பலகாரத்தை வாங்குகிறேன், நான் கேக்கு கொடுத்ததுனால என்ன செய்யணும், தீபாவளி பலகாரத்தை வாங்கி என்ன செய்யறேன், நான் வந்து குப்பையில் போடுறேன், அவன் தெரியாமல் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது ஞானமாக நடக்கிறோம். அது நடக்கிற இடத்த பொறுத்து. ஏன்னா கிறிஸ்மஸ் தான் நமக்கு சரி, நான் நிறையா தெரியும், நிறையா கிறிஸ்மஸ் தான் நம்ம செய்வோம். அப்படி அவன் தீபாவளி மெயினாக பிடிச்சிட்டு என்ன செய்வேன், தீபாவளிக்கு நீங்கள் இந்த பலகாரத்தை இப்போ நம்ம கிறிஸ்மஸ் கேக் கொடுக்கும்போது அது ஒருத்தர் கொடுத்தா திரும்ப கொடுக்கணுங்கிற நம்மளுடைய அது பாரம்பரியத்தில் ஊர்ந்தது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கிறிஸ்மஸ் கேக் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் உயிர் தெரிந்துட்டார், உயிர்த்தெழுந்தனால நம்ம சந்தோஷமாக கொண்டாடுவோம். அது என்னதே சந்தோஷமாக கொண்டாடணும். இந்த தீபாவளிக்கு நீ இதை நாங்கள் இதை தானே கொண்டாடுவோம், கார்த்திகை தானே கொண்டாடுவோம், பொங்கலுக்கு பொங்கல் தானே கொண்டாடுவோம்னு சொல்கிற வில்லங்கமான பார்ட்டியெல்லாம் இருக்குது. அப்போ இவங்ககிட்ட நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து கரப்ஷன் ஆக்காமல் இருக்கணும்னு சொல்லும்போது ஆத்தும ஆதாயத்தை நோக்கத்தோடு போகும்போது அவங்க கொடுக்குறத வந்து நீ இதில் வாங்கி இதில் செஞ்சியா செய்யலை நீ கேள்வி கேட்க வேண்டியதில்லை. நீ என்ன செய்ய ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு. நம்முடைய நோக்கம் வந்து ஆத்தும ஆதாயம். ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த ஆத்தும ஆதாயம் போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுலேயே நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க, தீபாவளிக்கு கூப்பிட்றாங்க, பொங்கலுக்கு கூப்பிட்றாங்க, அந்த ஆத்தும ஆதாயம் பண்ணுறதுக்கு ஒரு தடவை போகலாம், மிஞ்சி போனால் 2 தடவை போகலாம், அதுக்கு மேலே நம்ம செய்யக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். அது அந்த ஆத்மா வந்து அதுக்கு வராது அப்படிங்கும்போது அந்த ஆத்மா வந்து இப்போ ஃபஸ்ட்டு போன உடனே அந்த ஆத்மா நம்மக்கிட்ட அசையிலையான்னு வந்து கணிச்சிருவோம். எப்படி கிடைக்கிறது, எங்கள் வீட்டு ஆட்கள் தான் சொல்லுவேன். ஒரு 2 இடம் கூட்டிகிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன், போனேன், எல்லா இடமும் போனேன், ஒன்றும் நடக்கலை, கிரியை நடப்பிக்கலை. அது ஜபத்தில் வச்சுட்டேன், போங்கடான்ட்டு தீபாவளி பொங்கலுக்கு எதுக்குமே போகிறது கிடையாது, போக மாட்டேன். அடுத்த நாள் போனால் அவங்க தான் வச்சுருப்பாங்க, நம்மளோட தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த வில்லங்க நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு சாமி கும்பிட போவாங்க. இந்த தீபாவளின்னு கூட வந்து நில்லுங்குவாங்க. இந்த மாதிரி காரியங்கள் இப்போ நம்ம கூட பிறந்தது பெற்றது அந்த ஆத்துமா நம்ம நோகடிக்கக்கூடாது. என்னதே தெரிஞ்சாலும் அது சேர்ந்து சாப்பிடுவோம். ஏமா வந்துருமாப்பா, ஏமா நீ மட்டும் இருந்தால் எப்படிமா. அப்போ கூட பிறந்த அண்ணனுக்கு வந்து அவருக்கு என்ன செய்யுது, அந்த பாசத்தில் சில கொதிக்குது. இந்த தொழிலுக்கு என்ன பண்ணிடுவேன்னா நான் போக மாட்டேன், இந்த வரேன், இல்லை எனக்கு வேலை இருக்குது, அடுத்து வரேன்னு சொல்லி அது முடித்த பிறகு போயிட்டு வந்துடுது. இதுதான் ஞானம். போகணும், நான் போக வேணும்னு சொல்லுதான். அது ஞானமாக வந்து நம்ம செயல்பட கற்றுக்கிறோம். எப்போ கற்றுக்குருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது, வேதத்தை ஆய்வு பண்ணும்போது நம்ம வந்து அதை செய்வோம், கற்றுக்குறோம். நார்மலாக படித்தது நமக்கு ரத்தம் சொல்லியிருக்காருல, ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்டுக்கணும், ஹோட்டலில் போய் சாப்பிட்றோமா, சொல்லாமல் சொல்லாமல் சாப்பிட்றோமா. யூதர்கள் எல்லாம் கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்க. யூதர்களுக்கு வச்சு ஒரு ஹோட்டல் நடத்த முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க.
எல்லாமே கேட்பாங்க. இப்போ அதுக்காக பவுல் சொல்கிறார், எதையும் கேட்காத நீயா போய் சாப்பிட்டுக்க. ஒருத்தர் வந்து கூப்பிட்றேன் அப்படின்னா அந்த ஆத்மா ஆதாயத்தோடு நம்ம அந்த காரியங்கள் செய்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து உயர்த்தவங்களுக்கு வாங்குங்க அப்படிங்கும்போது நம்ம நடத்தும் போது அந்த ஆத்மா வந்து ஆதாயப்படுத்த முடியுமா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே வந்துடுவாங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து சர்ச்சுக்கு போக முடியாது வந்துகிட்டே இருந்தாங்க. சர்ச்சுக்கு வந்து அவங்க வந்து இந்த இந்து சாமிகளுடைய சாமியை சாப்பிட்ட உடனே, நீ அப்போ இங்கே போனேன்னு இப்படி தான் பண்ணுவேன், நீ போகக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் அவங்ககிட்ட போய் நான் பேசும்போது, நீ என்ன செய்ய ஃபஸ்ட்டு வா, உடனே வந்து நீ நிப்பாட்டாங்க, வாங்கி சாப்பிடு. ஏன்னா உன்னை விட மாட்டேங்கிறாங்க, இப்போ நீ வளர முடியாது, ஆனால் நீ வந்துடு சாப்பிடுதான். உனக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் போது கர்த்தர் ஒரு வேயை உண்டு பண்ணுவார். அதுக்காக எல்லோரும் நான் சாப்பிட சொல்லலை, அந்த பிள்ளையோட சூழ்நிலையை சொல்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கும்போது அப்புறம் சரின்னு சாப்பிட்டோன்னா வீட்டுக்காரங்க விட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்தவ அபிஷேகம் பண்ணப்பட்ட மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி 2 பசங்களை கல்யாணம் பிறந்து இப்போ வந்து ஆவிக்குரிய சபைக்கு வந்து போகிறாங்க. அப்படி ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நம்மளும் எப்படி அந்த இடத்துல நடக்கணும், ஆத்மா எப்படி நடத்தணுங்கிற ஞானத்தை யார் கொடுப்பாருன்னா கர்த்தர் கொடுப்பார். எப்போ கொடுப்பாரு? தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது கொடுப்பாரு. வேதத்தை ஆய்வு பண்ணும்போது கொடுப்பாரு. எல்லா வசனங்களையும் கோடிட்டு காமிக்கும் போது அதோடைய உட்கருத்து என்ன, இதோட முடிவு எங்கே போய் நிற்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறேங்க. தெரிகிற எப்படி தெரியும்னா அதை ஆய்வு பண்ணும்போது கர்த்தர் சேரனோட இடைப்படுகிற தேவன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அறிவை உணர்த்தும் வசனம் 9 அறிவை உணர்த்தும் வசனம் இன்னொன்று இருக்கு, ஞானத்தை போதிக்கும் வசனம். இந்த வாரம் வந்து நிற்கிறேன். எல்லாருக்கும் வந்து இப்படி டீப்பாக கிடைக்குமானா தேவனுடைய சமூகத்தில் வந்து டீப்பாக கிடைக்கதான் செய்யும். நம்ம என்ன செய்யறோன்னா ஒன்றை மட்டும் எடுத்து நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம பண்ணிட்டோம்னா இந்த வாரம் கிரியை செய்யாது. எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நமக்கு டோட்டலாக தெரியும். அறிவை உணர்த்தும் வசனம் நமக்கு கொடுத்துருக்காரு, அது நமக்கு டோட்டலாகவே தெரியும். அந்த அறிவை உணர்த்தும் வசனத்தை நம்ம அறிவோடு என்ன செய்யணும், அதை பயன்படுத்தணும். அறிவை பயன்படுத்தாமல் நம்ம வந்து வேறு காரியங்களுக்கு உள்ளே போயிட்டோம்னா இந்த வரம் வந்து கிரியை செய்யாது. அப்படியே டோட்டல் என்ன செய்யணும், கரப்ஷன் ஆகிடும். அந்த வரம் கிரியை செய்யும். இதே தான் தீர்க்க தரிசனம். ஆவிகளை பகுத்தறியும் வரம் 3 பிரிக்கிறீங்க சொல்றீங்களா? ஆவிகளை பகுத்தறியும் வரம், ஆவிகளை பகுத்தறியும் வரம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிசாசுக்கு அதுக்கு லிங்க் கிடையாது. ஆவிகளை பகுத்தறியும் வரையான்னு பார்த்தீங்கன்னா இது எந்த ஆவி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறேன் வேதத்தின் அடிப்படையில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிசாசை விரட்டுறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதுக்குரிய காரியங்கள் கண்டுபிடிக்கலாம், ஆவிகளை பகுத்தறிவோம். 2வது ஒரு மனுஷன் வர்றேன், ஒரு பரிசுத்தவங்க ஒரு கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களும் வராங்க, ஒரு அவிசுவாசி வராங்க போது அவன் எப்படிப்பட்டவங்க இவங்க எப்படிப்பட்டவங்க தான் அவங்கள குறித்து சொல்கிறது அந்த ஆவிகளை பகுத்தறிகிறோம். இதில் இவ்வளோ லிங்க் இருக்குது, ஒன்று மட்டும் கிடையாது. அப்புறம் வந்து அற்புதங்களை செய்யும் வரும் அப்படிங்கும்போது நிறைய அற்புதங்கள் செய்கிறாங்க, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அற்புதங்களை செய்யும்போது அதை பப்ளிசிட்டி பண்ணுறது தவறு கிடையாது. அதிலிருந்து வருகிற வருமானங்களை நான் அனுபவிக்கக்கூடாது. ஏன்னா இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கன்றார். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் அப்படின்னா தீர்க்க தரிசனத்தின் மூலம் வர்ற காணிக்கை கொடுத்தாங்கன்னா வாங்கக்கூடாது, அது தவறு. அப்போ நான் யாராக மாறிடுறேன், பீலையாமல் மாறிடுறேன். அதனால் ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கிறவங்க என்ன செய்யணும், சபை நடத்தக்கூடாது. சபை நடத்துகிற போதகருக்கு தீர்க்க தரிசன வரங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு தீர்க்க தரிசி சபை நடத்தக்கூடாது. எல்லாமே இதில் இருக்குது, இல்லாத நான் சொல்லவே வரல. அவர் தீர்க்க தரிசனம் போகும்போது நீங்கள் வேதத்தில் பாருங்கள், இறைமையாக இருக்கட்டும், எலியா இருக்கட்டும், எலிசா இருக்கட்டும், அப்புறம் 12 தீர்க்க தரிசி ஆமோ சோபதியா யோனா யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து காணிக்கை வாங்கி ஒரு இப்போ தனியாக அவங்க ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி பண்ணினாங்களா? கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா தீர்க்கதரிசியை வச்சு ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு. யார் நடத்துகிறா? எலிசா நடத்துவார். 200 பேர் இருக்காங்க, அவங்க கூட தீர்க்கதரிசியின் புத்திர இருக்காங்க. ஆனால் அவங்கள வச்சு சபை நடத்துனாரு. சபைங்கிறதுனா அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆலயம் கட்டி தொழுது கொடுக்குறது சாலமோன் காலம். இன்றைக்கி நம்ம சபைன்னு சொல்லி புதிய உடன்படிக்கைப்படி ஒரு ஜனங்களை ஒருங்கிணைத்து நம்ம கூட்டுறது. இன்றைக்கு உள்ள வந்து ஒரு சத்தியத்தை வந்து நம்ம போதிக்கிறதுக்கு கொள்றதுக்கு கர்த்தர் வகுத்து வச்சுருக்கிற ஒரு திட்டமாக கூட வச்சுக்கலாம். அதை நான் என்ன செய்யக்கூடாது, எனக்கென்று எடுத்துக்க என்ன சொல்கிறது செலவு பண்ண கூடாது. நான் சபை நடத்துகிறேன்னா அது காலிங் இருக்கணும், இது கனமான ஊழியம். ஆண்டவர் சொல்லாமல் சபையை என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது, ஆரம்பிக்கக்கூடாது. இப்போ தீர்க்கதை செய்யக்கூடாது. மேய்ப்பனும் அவன் அழைக்கப்பட்டிருக்கணும், போதகனும் அவன் அழைக்கப்பட்டிருக்கணும். அழைப்பு காலிங்க தெரிஞ்சாத்தே அந்த பாதையினுடைய கர்த்தர் நடத்துகிறாரான்னு அவனுக்கு தெரியும். பாதையினுடைய நடத்தாமலே சபை கட்டலாம் இருக்குது, சாட்சியம் நிறையா இருக்குது. காலிங்கோடு வந்து இப்போ சபை வச்சுட்டு அவன் வந்து முன்னேறாமல் கூட இருக்கலாம், தவறு கிடையாது. பரலோகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும்.
உன்னுடைய அழைப்பில் நீ போயிட்ட, அவனுக்கு ஆத்துமாக்களே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னா அது அவனை அழைச்சி நீ அந்த கரெக்டான பாதையில் போகாட்டி உனக்கு ஆத்துமாக்கள் இருக்காது, மற்ற எதுவும் விரிவாக்கம் இருக்காது, அதுலேயும் இருக்குது. ஆனால் நீ உண்மையாகவே இருந்து அந்த சபை நடத்துறதுக்கு அடுத்த வாரிசு கூட உனக்கு சந்ததி எழுப்பப்படலை அப்படின்னா நீ கவலைப்பட வேண்டியதில்லை. வரலாறு உற்று நோக்கி கொண்டே தான் இருக்கும். நீ ஒன்று ஓட்டத்தை ஓடி முடிச்சியா அப்படிங்கிறது நமக்கு கவனம் இருக்கும். அப்போ நீ எத்தனை வசனம் பார்த்துருக்கோம்? எஸ்ஐக்கள் 28 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வசனம் பார்த்துருக்கோம். ஆமாம், கரெக்டாக நல்லா